வணக்கம். தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்கா அடிக்கடி ஒரு பொழுது அப்படின்பாங்க. ஒரு நாள் கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி விரதம் அப்படின்னு அடிக்கடி விரதம் இருந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலும் இருந்தது அப்படின்னு நம்பினாங்க. ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம உடல் தானாவே நம்மள தூய்மைப்படுத்துது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள அதிகமா இருக்கு. சோ அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வணக்கம் டாக்டர் சி.கே. நந்தகோபால். வணக்கம். வணக்கம் ரதி சித்ரா. இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா, தினமும் கட்டுக்கடங்காம நிறைய சாப்பிட வேண்டியது. அப்படி இருக்கும்போது இந்த ஃபாஸ்டிங் உடம்பு குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது கம்ப்ளீட்டா ஃபாஸ்டிங்ல போயிடுறாங்க. ஒண்ணு இப்படி இல்ல இப்படி. சோ இதுக்கு இடைப்பட்டத்துல ஃபாஸ்டிங் அப்படின்றது அப்படின்னா என்ன, எது சரியான வகையான ஃபாஸ்டிங், இதுதான் நீங்க இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபாஸ்டிங் இந்த ஆங்கில சொல்லுக்கு நம்ம தமிழில் உண்ணா நோன்பு என்று பொருள். உண்ணா நோன்பு என்பது தான் ஃபாஸ்டிங். தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணா நோன்புன்னு வச்சுருப்பாங்க. அதாவது எந்த ஒரு உணவுப் பொருளையும், திடப்பொருள் திரவப் பொருள் இரண்டும் இல்லாமல் இருப்பது. இதில் வாட்டர் எக்ஸம்ப்டட். தண்ணீர் இதில் வராது. தண்ணி குடிக்கலாம். ஒரு டீ காஃபியோ ஒரு பழரசமோ எதுவுமே குடிக்காமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் இந்த உண்ணா நோன்பு என்பது இது உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன ஆரோக்கியத்துக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இதற்கு பின்னால் எண்ணற்ற விஞ்ஞானம் இருக்கிறது. நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். இது எந்த வகையில நம்மளுடைய உடலை சீரமைக்கும்? உண்ணா நோன்பு என்பது நம்ம பாரம்பரியத்தோட சேர்ந்த ஒரு செயல்பாடு. வயசுலேருந்தே உங்களுடைய தாய் தந்தையர், விவரம் தெரிந்தவர்கள் உங்களுக்கு அதை சொல்லி வளர்க்கிறார்கள். அப்படி வரும்பொழுது இது என்ன நமக்கு பயனை கொடுக்கிறது என்று பார்த்தீர்களானால், நம்ம காலையில் எழுந்து நைட்டு வரைக்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சிற்பக்கணிதம் என்ற ஒரு கலை உண்டு. அதில் மன இலக்கணம் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது, பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். அது மன இலக்கணம். அதுதான் இன்றைக்கி நீங்கள் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறீங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா சமையலறை வீட்டை விட்டு விலகி இருக்கும். வீட்டின் ஒரு அங்கமாக சமையலறை இருக்காது. உணவு உட்கொள்ளும் இடமும் சமையலறை தான். பெரிதாக அந்த ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு இடம் இருக்கும், கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் சமைப்பாங்க, அங்கே தான் சாப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வர மாட்டாங்க எதையுமே. ஏனென்றால் உணவு சமைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த வாசனை, உணவின் வாசனை, அதை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அந்த வாசனையை உணர்கிறீர்கள். அதுவே உணவு உட்கொள்வதற்கு சமம். அதனால தான் அது தனியாக வச்சாங்க. நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலலாம் போனீங்கன்னா அந்த ஷெஃப் அங்கே 8 மணி நேரம் நின்று வேலை செய்வான். 10 அடுப்பு இருக்கும், 20 அடுப்பு இருக்கும். ஒன்றில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாக, ஒன்றில் பிரியாணி ரெடியாகின்னு இருக்கும். அந்த மாதிரி பலதரப்பட்ட உணவுகள் ரெடி ஆகிட்டு இருக்கும். சமைச்சுனே இருப்பாங்க. அதனுடைய வாசனைகளை நீங்கள் நுகர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அது உணவு உட்கொள்வதற்கு சமம். அந்த ஷெஃப் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனால் எதுவுமே சாப்பிட முடியாது. அவன் தினூண்டு ரசம் சாதமோ தயிர் சாதமோ சாப்பிட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனாலும் சாப்பிட மாட்டான், அவனால் சாப்பிட முடியாது. அவனுடைய தினசரி உணவு அளவை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா டெய்லி அந்த வேலை செய்கிறான், அந்த நுகர்வில் தான் இருக்கான். ஆனால் உடம்பு பார்த்தீங்கன்னா பருமனாக இருக்கும். சாப்பிடாமையே அவனுக்கு வெயிட் ஏறினே இருக்கும். ஏன்னா அந்த அந்த ஆர்கானிக், அந்த வாலடைல் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏரில், அதுதான் அந்த வாசனையை நமக்கு கொடுக்குது. அந்த வழியாக அந்த உணவுனுடைய மாலிக்யூல் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கு. அதனால தான் அந்த மன இலக்கணம் பிரகாரம் அந்த சமையலறையை வெளியில் வச்சாங்க.
உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய உணவு சமாச்சாரத்தை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க அந்த காலத்துல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரே வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறோம். அந்த வாசனை வந்த உடனே உங்களுக்கு அந்த பசியின் உணர்வை உங்களுக்கு தூண்டிவிடும். நல்ல ஒரு பிரமாதமான ஒரு பொங்கல் செய்கிறாங்கன்னா அந்த மனம் வரும்பொழுது, நல்ல ஒரு மசாலோட பொரிக்கிறாங்கன்னா அந்த மனம் வரும்பொழுது உடனே அதை சாப்பிட தோணும். இதே அந்த சமையலறை வீட்டுக்கு வெளியே இருந்து அந்த வாசம் வீட்டுக்குள் வராமல் இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த எண்ணெய் அலை இருக்காது. ஸோ உண்ணா நோன்பு என்பது எதுவுமே உண்ணாமல் இருப்பது. அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு வேளை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய ரத்தம் வந்து அமிலத்தன்மை ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த அமிலத்தன்மையை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த உண்ணா நிலை. அந்த அமிலத்தன்மை எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களை நோய்கள் தாக்காது. இதுதான் அதற்கு பின்னால் இருக்கும் விஞ்ஞானம். இப்ப இந்த சரியான முறையில உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான வழிகள் சொல்லுங்களேன். எவ்வளவு நாளைக்கு இருக்கலாம், எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. நம் தமிழ் பாரம்பரியத்தின் விஞ்ஞானம் பிரகாரம் உண்ணா நோன்பு என்பது, அதாவது நீங்க ஜெயின மதம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலே உடனே உண்ணா நிலைக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக அவங்கள மாதிரி எங்களை மாதிரி குடும்பத்தில் வாழறவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு வைரஸ் ஃபீவர் வந்துருச்சுன்னா மருந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எந்த உணவும் எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சோண்டு வெந்நீர் மட்டும் குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்பப்போ 3 நாள் ஆனாலும் சரி, 4 நாள் ஆனாலும் சரி, 5 நாள் ஆனாலும் சரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் இருக்கும் அமிலத்தன்மை குறைய ஆரம்பித்து உங்களுக்கு உடலில் இருக்கும் ஜீரண உறுப்புகளுக்கு இயக்கம் கிடையாது. ஏனால் உணவு உள்ளே வரவில்லை. அதனால் உங்கள் இரத்த ஓட்டம், உங்களுடைய மனித ரசாயனத்தின் இயக்கம் உள்ளுக்குள் இருக்கும் குறைபாடுகளை களைவதற்கு உண்டான வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும். உங்களை ஒரு 2-3 நாட்களில் சரி செய்துவிடும். மருந்தே தேவையில்லை. அவர்கள் இன்னைக்கும் நீங்கள் இந்த இந்தியா முழுவதும் வாழக்கூடிய ஜெயின மதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பங்கள் இருக்கிறது. அவர்கள் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கும் சிறுவன் கூட இதை செய்கிறான். இது ஒரு முறை. நம் தமிழ் பாரம்பரியத்தில் எடுத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் உங்களை சாப்பிடாதுன்னு சொல்றான். வாரத்தில் ஒரு நாள் உணவற்று இரு. அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம் வரை. இப்ப நீங்க வந்து இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். ரமதான் மாதத்திற்கு முன்னாடி 40 நாள். அதை எப்படி செய்கிறார்கள்? அவர்கள் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு துளி எச்சிலை கூட முழுங்க மாட்டார்கள். அவங்க காலையில 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு 4-4:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுறாங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி. அதோட சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு 6-7 மணிக்கு அவங்க நோன்பை முடிப்பாங்க. அந்த 12-13 மணி நேரம் எதையுமே அவங்க உள்ள அனுப்பல 40 நாளைக்கு. ஏனென்றால் அவர்கள் அந்த மாமிச உணவை தினந்தோறும் உட்கொள்பவர்கள். 365 நாளும் அவங்களுக்கு மாமிச உணவு வரும். அவங்களுடைய உணவு பழக்கம் அந்த மாதிரி. தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, அந்த அமிலத்தன்மையிலிருந்து விலகுவதற்காக, அந்த சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை 40 நாட்கள் ரமதான் திருநாளுக்கு முன்னால் அவர்கள் அந்த விரதம் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு உண்ணா நோன்பு தான். அது அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தது. அந்த அரேபிய கண்டங்களில் அங்கே ஆரம்பித்தது. அது இன்றைக்கு உலகெங்கும் வாழும் இஸ்லாமியர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். நம் தமிழ் பாரம்பரியத்தில் எடுத்தீர்களானால் வாரத்தில் ஒரு நாள் உண்ணா நிலையை கடைபிடிக்க சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த 6 நாள் சாப்பிட்டதினால் ஏற்படுத்திய உடலுக்குள் வந்த குறைபாடுகள், அதிகரித்த அமிலத்தன்மை போன்றவைகளை நீங்கள் உங்களிடமிருந்து விலக்கிக் கொள்வதற்காக ஒரு நாள் நீங்கள் உண்ணாமல், சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம்தான் ஒரு நாள் கணக்கு. ஒரு வியாழக்கிழமை நீங்க விரதம் இருக்க போறீங்க குருவாரம் அப்படின்னா, அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் வரைக்கும் நீங்க வெறும் வெந்நீர் தான் குடிப்பீங்க, தூய்மையா இருப்பீங்க. 24 மணி நேரம் கரெக்ட்டா கணக்கு வந்துடும். நீங்க சூரிய உதயத்துக்கு அப்புறமா, மறுநாள் சூரிய உதயத்துக்கு அப்புறமா நீங்க திருப்பியும் உங்களுடைய
உணவு முறைக்குள்ள வரலாம். அது ஒண்ணு. உங்களுக்கு வந்து இந்த உண்ணா நோன்பு என்பது உடலுக்குள் வாழும் நுண்கிருமிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. இங்கதான் தமிழ் விஞ்ஞானம் சிறப்பாக கூறியிருப்பார்கள். எப்படி என்றால், லூனார் உங்களுக்கு ராசிகாரகன் சந்திரன், உங்களுடைய மதி உடல் அமைப்பு அனைத்திற்கும் அதிபதி அவன்தான். அதனால் அந்த திதி அந்த 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 லூனார் சைக்கிள் இருக்கு பாருங்க, அந்த சந்திரனுடைய சுழற்சி, அதுதான் அந்த லூனார் சைக்கிள். அதுல 14 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு 15வது நாள் அமாவாசை, அமாவாசை முடிஞ்ச உடனே வளர்பிறை, வளர்பிறை முடிஞ்ச உடனே 15வது நாள் உங்களுக்கு சதுர்தசி முடிஞ்ச உடனே பௌர்ணமி. அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் நீங்கள் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு பௌர்ணமி 3:36க்கு தொடங்கி நாளைக்கு உங்களுக்கு 4:15 மணிக்கு முடியும். அந்த திதியோட டைமிங் நீங்க பார்க்கணும். அந்த 3:36க்கு தொடங்குதுன்னா அப்பத்திலிருந்து நீங்க சாப்பிடக்கூடாது. அந்த அடுத்த நாள் 4:15க்கு முடியுதுன்னா 4:15 வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கணும். அதே மாதிரி நீங்க அமாவாசை டைமிங்கும் பார்த்துக்கணும். இது 2 நாள் மாசத்துல. அடுத்த 2 நாள் வந்து வளர்பிறையில ஒரு அஷ்டமி வரும், தேய்பிறையில ஒரு அஷ்டமி வரும். அந்த 2 நாள் அந்த திதி டைமிங் பார்த்து அந்த கால நேர பிரகாரம் நீங்கள் சாப்பிடாம இருக்க வேண்டும். ஸோ மாசத்துல அது 4 நாள் ஆயிடும். 5வது ஒரு நாள் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம். 27 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும். இப்போ நீங்க வந்து ஒரு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய நீங்க பஞ்சாங்கம் பார்த்து அனுஷ நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து அதுவும் அதே மாதிரி 24 மணி நேரம் இருக்கும். இன்னைக்கு காலையில வந்து ஒரு 4:45 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில ஒரு 3:45 வரைக்கும் அந்த டைமிங் போட்டிருப்பான். அந்த அந்த நட்சத்திர காலங்களில் அந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அந்த நாள் அது 5வது நாள். இப்படி நீங்கள் உங்கள் உண்ணாநிலையை அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி உங்கள் ஜென்ம நட்சத்திரம் மாதத்தில் 5 நாள் அந்த திதி நேர காலம் பிரகாரம் நீங்கள் உண்ணா நோன்பு மேற்கொள்வீர்களேயானால் உங்கள் உடலுக்குள் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை அனைத்தையும் உங்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இதுதான் அந்த உண்ணா நோன்பின் உயரிய தத்துவம். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்ல. யூசுவலா என்ன சொல்லுவாங்க, அமாவாசை பௌர்ணமி சொல்லுவாங்க. அப்புறம் நாள் கிழமை, இப்போ வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, நீங்க சொன்ன மாதிரி வியாழக்கிழமைனா குருவாரம், சனிக்கிழமைனா பெருமாளுக்கு, இப்படி ஏதாவது ஒரு நாளை வந்து தேர்வு பண்ணி ஒரு பொழுது அப்படின்பாங்க. இப்போ பொதுவா எல்லா ஃபேமிலிலுமே எப்படி ஒரு பொழுதுனாக்கா, காலையில சாப்பிடுறதுல, மத்தியானம் சாப்பிடுறதுல, நைட்டு ஒரு வேளை டிஃபன் சாப்பிடுறாங்க, இல்ல பழமா சாப்பிடுறாங்க, இல்ல காய்கறிகள் மாத்திரம் சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல ஏதாவது பலன் உண்டா? கிடையாது. உண்ணா நோன்பு என்பது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், தண்ணீரை தவிர எந்த உணவும் திரவமும் வர முடியாது. அதுதான் உண்ணா நோன்பு. நீங்க பழம் மட்டும் சாப்பிட்டு நான் வந்து ஒரு பொழுதுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறான ஒரு சித்தரிப்பு. ஆமா. ஏன் இந்த 5 நாட்கள் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி 2 ஜென்ம நட்சத்திரம் 1 ஏன் இந்த நாட்களில் நீங்கள் உண்ணாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது. அந்த விஞ்ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடலில் உள்ள உயிரணுக்களை தாண்டி இருக்கக்கூடிய நுண்கிருமிகள், நம் உடலை சேர்ந்த நுண்கிருமிகளில் நன்மை பயக்கக்கூடியவையும் தீமை பயக்கக்கூடியவையும் இருக்கின்றன. இந்த தீமை பயக்கக்கூடிய இந்த நுண்கிருமிகள் அது ஏன் தீமை செய்யுது அப்படின்னா, அது சாப்பிட்டுட்டு அது கொடுக்கிற கழிவு வந்து நம்மளுக்கு விஷத்தன்மையாக அமைகிறது. இதை குறைப்பதற்காக அந்த தீமை பயக்கக்கூடிய அந்த கிருமிகளுக்கு உணவை கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த 5 நாட்கள் அமாவாசை பௌர்ணமி 2 அஷ்டமி ஜென்ம நட்சத்திரம், இந்த 5 நாட்களில் இந்த தீமை பயக்கக்கூடிய நுண்கிருமிகள் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப அதிகம் சாப்பிடுவாங்க, ரொம்ப கழிவுகள் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அன்னைக்கு நீ அந்த திதி அப்போ நீ அதுக்கு உணவு அனுப்பலன்னா அதோட கழிவு இருக்காது, உன் உடல் தூய்மையாக இருக்கும், உன் உடல் அசுத்தம் அடையாது. அதுக்குத்தான் அந்த உண்ணா நோன்பு. கடவுளை சென்று அடைவதற்காக இல்லை. உன்னுள் இருக்கும் உயிர் தான் கடவுளின் அங்கம். அந்த உயிரை காத்து நிற்பது உன் உடல் ஒரு கோயில். அந்த கோயிலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் உண்ணா நோன்பு. இப்ப நீங்க சொன்ன இந்த வகையான உண்ணா நோன்பு வந்து எந்த வயதினர் யாரெல்லாம் வந்து இத முயற்சி பண்ணி பார்க்கலாம்? 8 வயது வரை உண்ணா நோன்பு தேவையில்லை.
ஏனால் 6லிருந்து 8 வயதிற்குள் அந்த கல்லீரலின் அமைப்புகள் ஒரு சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். 8 வயதிற்கு பிறகு நீங்கள் கடைசி காலத்தில் கண்ணை மூடும் வரை இந்த உண்ணா நோன்பை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றலாம். ஏனென்றால் பிறப்பும் இறப்பும் உங்களிடத்தில் இல்லை. பிறப்பும் இறப்பும் உங்களிடத்தில் இல்லை. இடைப்பட்ட காலம் உங்கள் வாழ்க்கை. இதில் எவ்வளவு ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதனால் இந்த உண்ணா நோன்பை உங்களால் கடைபிடிக்க முடியுமே ஆனால் ஒவ்வொரு மாதமும் உங்களை கண்டிப்பாக நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும். அதனால் உங்கள் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் தலை சிறந்த ஒன்றாக இருக்கும். ஆனால் நாம் இதை பற்றியெல்லாம் படிப்பதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. நாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் விட்டு சென்ற மிக உயரிய விஞ்ஞானத்தை உதாசீனப்படுத்தி விட்டோம். இப்ப அந்த தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு ஒரு 5 நாள் இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சாலே 5 நாள் நீங்க தொடர்ந்து இருக்க போறது இல்லையம்மா. 15 நாளைக்கு ஒரு வாட்டி தானம்மா பௌர்ணமி அமாவாசையும் வருது. அமாவாசைக்கு நீங்க உண்ணா நோன்பு இருக்கிறீங்க, அதுக்கப்புறமா 7 நாள் கழிச்சு உங்களுக்கு அஷ்டமி வருது, அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு உங்களுக்கு பௌர்ணமி வருது. இடையில ஒரு 3-4 நாள் கேப்ல ஒரு ஜென்ம நட்சத்திரம் வரும். அவ்வளவுதானே. அவ்வளவுதானே ஈஸியா சொல்லிட்டீங்க. எல்லாமே நீங்க ஒரு கல்லூரியில உதவி பேராசிரியராக இருக்கீங்க. சித்திரமும் நாப்பழக்கம் தானே சொல்றான். ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது உங்களை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு, உடல் உபாதைகள் வராமல் உங்களை கட்டி காப்பாற்றிக் கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை முறைகள் இது. உணவு என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கம். அதை மிக எளிமையாகவும் தேவைக்கு ஏற்றதாகவும் அதே சமயத்தில் விஞ்ஞானத்தின் அடிப்படையில், இயற்கையின் அடிப்படையில் அதை கையாளுவதும் தான் அதில் ஒரு அங்கம்தான் இந்த உண்ணா நோன்பு. அதனுடைய உயரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்றென்றைக்கு நீங்கள் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்பது. நீங்க ஒரு காய்கறி மட்டும் சாப்பிட்டுட்டு நான் உண்ணா நோன்பு இருக்கிறேன், நான் ஒரு பொட்டேட்டோஸ் மட்டும் சாப்பிடுவேன், அதுதான் என்னுடைய ஃபாஸ்டிங்கு, நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு ஃபாஸ்டிங் இருப்பேன், அது கிடையாது. ஒருவேளை உணவு அதுவே ஒரு உண்ணா நோன்பு தான். ஒருவேளை உணவு காலையில் இருக்கணும், அது 9 மணிக்கு முன்னாடி. அதோட மறுநாள் 24 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த ஃபுட் இன்டேக். அது உண்ணா நோன்புன்னு எடுத்துன்னு வந்தீங்கன்னா கிடையாது. உண்ணா நோன்பு என்பது ஒரு வாரத்தில் ஒரு நாள் இருக்கிறீங்கன்னா உதயத்திலிருந்து உதயம் வரை, இன்றைய சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை, விஞ்ஞானபூர்வமாக இயற்கையின் ஒரு சாராம்சத்தை அணுகி நீங்கள் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்றால் இந்த 5 நாட்கள். 5 நாட்கள் மிக அற்புதமாக நமக்கு எடுத்து கூறினார். எந்தெந்த நாட்கள் நாம் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், அதனுடைய பயன்கள் என்ன, தமிழ் பாரம்பரியம் இதை பற்றி என்னவெல்லாம் கூறியிருக்கின்றது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு. சோ முயற்சி பண்ணி பார்ப்போம். 5 நாள் நம்மளால முடியும்னு நினைச்சா முடியும். அவர் சொன்ன மாதிரி சித்திரமும் கைப்பழக்கும், செந்தமிழும் நாப்பழக்கும், இந்த மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த பழக்கத்தை நாம முயற்சி பண்ணினோம் அப்படின்னாக்கா ஆரோக்கியம் நிச்சயம். நம்புவோம், கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.